வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யூடிஎல்லை பற்றி பார்க்கலாம். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பார்த்திங்கன்னா டிசைனிங் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் என்வரன்மெண்ட்ஸ். அதாவது தேவையான நபர்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக என்ன பண்ணணும், லேர்னிங் சுச்சுவேஷனை என்வரன்மெண்ட்டாக மாற்றிக்கிறதுக்காக. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி மேற்கொண்டு காண்டாக்டுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் யூடிஎல்? பார்த்திங்கன்னா மல்டி மீன்ஸ் ஆஃப் மெமரைசேஷன் இது கிடையாது, ஆனால் மற்ற 3 இருக்குது, அதை பார்த்துங்க. மல்டி மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், மல்டி மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், மல்டி மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது 3 ரொம்ப முக்கியம். யூடிஎல்ல மொத்தம் இந்த 3 பார்த்துங்க. மல்டி மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், மல்டி மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அதேமாதிரி ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். மெமரைசேஷன் வராது. த பிரைமரி கோல் ஆஃப் யூடிஎல் இஸ் டு பார்த்திங்கன்னா அக்கமடேட் இண்டிவிஜுவல் லேர்னிங் டிஃப்ரென்சஸ். அது தனிநபர்களை எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொண்டு போகிறது. அடுத்து மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ரெஃபர்ஸ் டு பார்த்திங்கன்னா ப்ரெசென்டிங் கண்டென்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஒரே கண்டென்ட்டை அவங்களுக்கு புரிகிற மாதிரி வேறு ஃபார்மேட்டில் இது பண்ணுறது, கொடுக்குறது. அடுத்து ப்ரொவைடிங் ஆடியோ புக்ஸ் இன் அடிஷன் டு பிரிண்டட் டெக்ஸ்ட் அட்ரஸஸ் விச் யூடிஎல் பிரின்சிபல். அதாவது ஆடியோ புக்கோட டெக்ஸ்ட் புக்கோட சேர்த்து என்ன பண்ணுறது, ஆடியோ கொடுக்குறது. ரெப்ரசன்டேஷன் அதை சொல்லுது, ஆப்ஷன் பி. அடுத்து விச் ஆர்கனைசேஷன் ப்ரொமோட்ஸ் த யூஸ் ஆஃப் யூடிஎல் பிரின்சிபல் குளோபலி? பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ. யூஸிங் இன்டராக்டிவ் கேம்ஸ் இன் லெசன் சப்போர்ட்ஸ் விச் யூடிஎல் பிரின்சிபல்? பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட். அது லெசனோட சேர்த்து இன்டராக்டிவ் கேம்ஸையும் சொல்கிறது பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டை குறிக்குது. அடுத்து அலோவிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு சப்மிட் அசைன்மெண்ட் அஸ் வீடியோ, எஸ்ஸே, ட்ராயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். பாருங்கள், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வீடியோ, எஸ்ஸே, ட்ராயிங் இதெல்லாம் சப்மிட் பண்ணுறது ஆக்ஷனாக அண்ட் எக்ஸ்பிரஷன். அடுத்து யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் ப்ரொமோட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங். எல்லோரையும் சேர்த்து ரொம்ப வேகமாக என்ன பண்ணுறது, கற்றுக்கிறது தான் இந்த யூனிவர்சல் யூடிஎல் ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து ஹூ பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் யூடிஎல், இது முக்கியம். ஆல் லேர்னர்ஸ், எல்லா லேர்னரும் இவங்கெல்லாம் சேர்த்து தான் உள்ளே வருவாங்க. டிசேபிள் ஸ்டூடெண்ட்டு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, எல்லாமே எல்லா லேர்னருக்கும் இது பொருந்தும். அடுத்து யூடிஎல் அலைன்ஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்? பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரட், ஸ்டூடெண்ட்டை மையப்படுத்தி நடைபெறுகிற அந்த கல்வி போதனை. அடுத்து யூடிஎல் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப், ரொம்ப முக்கியம், யூனிவர்சல் ஆர்கிடெக்சர் டிசைன். அந்த கான்செப்டில் தான் இது என்ன வருது, பிறக்குது, ஆரிஜினேட் ஆகுது. யூனிவர்சல் ஆர்கிடெக்சர் டிசைன். அடுத்து டீச்சர் ஹூ யூசஸ் விஷுவல், ஆடியோ அண்ட் கின்சட்டிக் இன்புட்ஸ் இன் அப்ளைலிங். பார்த்திங்கன்னா விஷுவல், இந்த ஆடியோ அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எதை இது பண்ணுறாங்கன்னா மல்டி சென்சரி டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க. எல்லா புலன்களையும் டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க. மல்டி சென்சரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால இது மல்டி, அதாவது ஆடியோ, விஷுவல், கண்ணுக்கு பார்க்குறது, காது கேட்குறது, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சிமுலேட் பண்ணுறாங்க. அதான் மல்டி சென்சரி. அடுத்து ஹூ இஸ் அ பேரியர் தட் யூடிஎல் எய்ம்ஸ் டு ரிமூவ்? பார்த்திங்கன்னா ரிஜிட் அசஸ்மெண்ட் டூல். அதாவது ரொம்ப கவனமாக ரொம்ப கடுமையாக அசஸ் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மற்றெல்லாம் உண்டு. அது இன்ட்ரெஸ்டட் லேர்னிங், அவைலபிலிட்டி டெக்ஸ்ட் புக், அட்டெண்டன்ஸ் ரிசீவ், இதெல்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரிஜிட் அசஸ்மெண்ட் டூல்ஸ். ரிஜிட் அசஸ்மெண்ட் டூல் அதை ரிமூவ் பண்ண நினைக்குது. இது யூடிஎலுக்கு தடையாக இருக்குது, அதை யூடிஎல் ரிமூவ் பண்ண நினைக்குது. அடுத்து யூடிஎல் இஸ் கிரவுண்டட் இன் விச் சயின்ஸ்? பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ், ரொம்ப முக்கியம். காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ். பி. வாட் டஸ் மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன்? பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் எதை பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனையும்
ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷனையும் என்ன பண்ணுது, எதிர்பார்க்குது. அடுத்து விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் அசஸ்மெண்ட். ஃப்ளெக்சிபிள் அசஸ்மெண்ட் அண்டர் யூடிஎல் பார்த்தீங்கன்னா அலவிங் ஸ்டூடெண்ட் டு ப்ரெசென்ட் லேர்னிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டர்ஸ். அதுதான் ஃப்ளெக்சிபிள் அசஸ்மெண்ட். வேறு வகையில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ண அலோவ் பண்ணுறது, ப்ரெசென்ட் பண்ண அவனுடைய ஒர்க்கை. யூடிஎல் சப்போர்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த கொஸ்டின். The term universal in UDL means for all type of learners. அடுத்த கொஸ்டின். Which Indian policy promotes inclusive education in line with UDL? பார்த்தீங்கன்னா NEP 2020. அடுத்து universal design for learning primarily aims to address learners variability. அதாவது லேர்னருடைய வேறு தன்மையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இது என்ன கொண்டு வரப்பட்டது. அடுத்து which is an example of UDL in classroom assessment. பார்த்தீங்கன்னா allowing student to choose how to demonstrate understanding. Which domain of learning does UDL engage most? பார்த்தீங்கன்னா affective, cognitive, psychomotor. The UDL principle of multiple means of engagement addresses பார்த்தீங்கன்னா student attention, interest and motivation. ஆப்ஷன் A. அட்டென்ஷனு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இது அட்ரஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அர்த்தம். அடுத்து விச் யூடிஎல் பிரின்சிபல் இஸ் ஃபுல்ஃபில்ட் பை யூஸிங் கேப்ஷன் இன் வீடியோ. பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். அடுத்து யூடிஎல் சப்போர்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாஸ் ரூம் கோல்ஸ். பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன். அடுத்து ப்ரொவைடிங் பிரேக்ஸ் ஆர் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் டூரிங் லெசன் சப்போர்ட்ஸ் என்கேஜ்மெண்ட். அதாவது லெசன் டைம்லையோ பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டோ அல்லது பிரேக்கோ இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா என்கேஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இன் யூடிஎல் லேர்னர்ஸ் வேரியபிலிட்டி இஸ் கன்சிடர்ட் எ நேச்சுரல் பார்ட் ஆஃப் லேர்னிங். அடுத்து which tool aligns best with UDL. பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிஜிட்டல் அண்ட் நான் டிஜிட்டல் டூல்ஸ். ஆப்ஷன் B. அடுத்து யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் என்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் லேர்னிங் பாத்ஸ். அவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு கற்பிக்கிற நடைமுறை. அடுத்து ரெக்கக்னைசேஷன் நெட்வொர்க் இன் UDL பிரெயின் தியரி ரெஃபர்ஸ் டு த வாட் ஆஃப் லேர்னிங். ஆப்ஷன் A. இதை பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைசேஷன் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ராஜிக் நெட்வொர்க் இன் UDL ரெஃபர்ஸ் டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் நெட்வொர்க். அடுத்து அஃபெக்டிவ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். அடுத்து இன் UDL ஆஃபரிங் சாய்ஸஸ் இன் அசைன்மெண்ட் ஹெல்ப்ஸ் வித் பார்த்தீங்கன்னா பெர்சனலைசிங் லேர்னிங். இன் UDL ஆஃபரிங் சாய்ஸஸ் இன் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் அப்போ நிறைய சாய்ஸஸ் ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுக்கு உதவுதுன்னா பெர்சனலைசிங் லேர்னிங். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து விச் இந்தியன் ஆக்ட் சப்போர்ட்ஸ் UDL பை மேண்டேட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. RTE. அடுத்து வாட் கைண்ட் ஆஃப் கரிக்குலம் டஸ் UDL சஜஸ்ட். ஃப்ளெக்சிபிள் அண்ட் லேர்னர் சென்டர்ட். ஆப்ஷன் C. அடுத்து which of the following is not aligned with UDL. பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸிங் லேர்னர்ஸ் டு ஃபாலோ ஒன்லி மெத்தட். ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணணும் இது சொல்லலை, மற்ற நிறைய மெத்தடை சொல்லுது. என்ன மெத்தட் சொல்லணும்னா ப்ரொவைடிங் வேரியட் மீடியா, நிறைய மீடியா யூஸ் பண்ணுறது. எக்ஸ்பிரஷன் மல்டிபிள் ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுற எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஆஃபரிங் மல்டிபிள் அசஸ்மெண்ட் டூல் இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு அதாவது அலைன் பண்ணாதுன்னா இதை எது கொடுக்காதுன்னா லேர்னர்ஸை ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லாது. எதுனா இந்த UDL. அடுத்து UDL encourages educator to anticipate learner differences from the start.
But the inclusive classroom under UDL must adapt to learner needs. அது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா யூடிஎல் இருக்கிற கிளாஸ் ரூமில் எல்லாரையும் இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணி எல்லா லேர்னரையும் சேர்க்குற மாதிரி என்ன பண்ணணும், அவங்க தேவைகளுக்கு ஏற்ப என்ன பண்ணும் இது அமையணும். அடுத்து யூடிஎல் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பெஸ்ட் when the teacher பிளான்ஸ் லெசன்ஸ் வித் மல்டிபிள் பாத்வேஸ். அதாவது யூடிஎல் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்னா டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணும்போது நிறைய வழிகளை பின்பற்றி அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் டீச் பண்ணுறது. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக, ஆக்ஷன் மூலமாக, அந்த மாதிரி சொல்கிறாங்க, வீடியோ மூலமாக. வாட் இஸ் த டேர்ம் யூனிவர்சல் இன் யூடிஎல் இம்ப்ளே? பார்த்தீங்கன்னா accessible, usable by all learners. Which of the following best reflects the concept of UDL? பார்த்தீங்கன்னா proactive curriculum planning to reduce barriers. Which technology best supports UDL in the classroom? Assistive technology and multimedia. UDL encourages teachers to plan for student variability. ஸ்டூடெண்ட்டுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், பிளான் பண்ணிக்கிறது சொல்லுது. Which of the following is an example of flexible goal setting under UDL? பார்த்தீங்கன்னா allow students to set goals based on personal interest. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், கோல் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. UDL originated in which country? United States. The organization the first developed UDL principle is பார்த்தீங்கன்னா காஸ்ட்னு சொல்கிறாங்க. சென்டர் ஃபார் அப்ளைடு ஸ்பெஷல் டெக்னாலஜி, சி ஆப்ஷன். which part of the brain is associated with engagement in UDL? பார்த்தீங்கன்னா அஃபெக்டிவ் நெட்வொர்க், ஆப்ஷன் பி. பிரெயின் வந்து எந்த பார்ட்டோடதுன்னா அஃபெக்டிவ் நெட்வொர்க், பிரெயினோட சம்மந்தப்பட்டது. அடுத்து ப்ரொவைடிங் கிராஃபிக் ஆர்கனைசர்ஸ் அண்ட் கான்செப்ட் மேப்ஸ் அண்ட் வீடியோஸ் ஃபார் த சேம் டாபிக். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அதாவது கிராஃபிக் பண்ணுறது, கான்செப்ட் மேப் பண்ணுறது, வீடியோ பண்ணுறது. அடுத்து ஆஃபரிங் வேரிட் டிஃபிகல்ட்டி லெவல் இன் குவிஸ் சப்போர்ட்ஸ் விச் பிரின்சிபல்? பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். குவிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் இருக்கும், லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழேருந்து போக சிம்பிளாக இருக்கும், மறுபடியும் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை இது பண்ணுறது இருக்குன்னா என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக. How does UDL support cognitive diversity? பார்த்தீங்கன்னா பை ஆஃபரிங் வேரியட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட். நிறைய விதவிதமான ஒரு கற்பிக்கிற முறையை கொடுக்கறதுனால இது காக்னிட்டிவ் டைவர்சிட்டி என்ன பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுது. which of the following is not a benefit of UDL? பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் யூனிஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கிடையாது. மற்றதெல்லாம் உண்டு, இன்க்ளூசிவ் லேர்னிங் உண்டு, பர்சனலைஸ் லேர்னிங் உண்டு, ப்ரொமோட்டிங் லேர்னர் இண்டிபெண்டன்ஸ் உண்டு. மற்ற இது மட்டும் கிடையாது, ஒரே மாதிரி தான், ஒரே செட்டில் தான் டீச் பண்ணணும் கிடையாது. அடுத்து விச் ப்ராக்டிஸ் கோஸ் அகைன்ஸ்ட் UDL? பார்த்தீங்கன்னா ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அசஸ்மெண்ட், இது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து UDL ப்ரொமோட்ஸ் அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் டைவர்ஸ். அடுத்து UDL அலைட் கிளாஸ் ரூம் வில் ஃபோக்கஸ் ஆன் வேரியபிலிட்டி அண்ட் ஈக்குவலிட்டி. ஹோமோஜெனிட்டியாக இருக்க முடியாது, ஒரே மாதிரி இருக்க முடியாது, மெமரைஸுக்கு சம்மந்தம் கிடையாது, பேசிவ் லிசனிங் கிடையாது, வேரியபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி. அடுத்து UDL அலைன்ஸ் வித் விச் எஜுகேஷன் ஃபிலாசபி? பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவிசம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஆப்ஷன் பி. அடுத்து அண்டர் UDL ஸ்கேஃபோல்டிங் ரெஃபர்ஸ் டு, பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சப்போர்ட் பேஸ்ட் ஆன் லேர்னர்ஸ் நீட்ஸ், இதுதான் முக்கியம் UDL. அடுத்து விச் ஆஃப் தீஸ் இஸ் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி? என்ன முறைன்னா அண்டர் UDL பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் கனெக்ஷன் டு லேர்னிங் டாபிக்ஸ். அதாவது கற்றுக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடந்ததை வந்து ரிலேட் பண்ணி சொல்கிறது, இதுதான் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அலோவிங் ELL இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் டு யூஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ் டூரிங் டெஸ்ட் ஃபாலோ UDL பிகாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் லேங்குவேஜ் லேர்னரை பார்த்தீங்கன்னா டு யூஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ். அதாவது இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுற லேர்னர்ஸை பார்த்தீங்கன்னா
அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜ் அவங்க அதை வந்து அந்த டிக்ஷனரியை டெஸ்ட் அப்போ ரெஃபர் பண்ணுறது சொல்கிறது வந்து எந்த மாதிரி மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெடியூசஸ் லாங்குவேஜ் பேஸ்ட் பேரியர்ஸ். அவங்க அப்பப்போலாம் நான் புரிஞ்சாட்டி அந்த டிக்ஷனரியில் புரிஞ்சுக்கலாம். இந்த லாங்குவேஜ் பேஸ்டாக இருக்க தடையை உடைக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து யூடிஎல் encourages a classroom culture that is flexible and inclusive. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.